வணக்கம். ஆர்ஜே இந்து சேனலினூடாக உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி. இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக மணி சேவ் பண்ணுறதுக்கான 5 டிப்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸுகளை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். மணி ஏர்ன் பண்ணுறதுன்றது ஒரு மிகவும் கஷ்டமான விஷயமே இல்லை. நாங்கள் அன்றாடம் செய்ய போகிற செலவுகளில் இருந்து குறைத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இருந்து எங்களால் சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாருமே உழைக்கினம் தான். ஆனால் அந்த உழைக்கிற காசை எவ்வாறு சேமிக்கிறன்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அந்த முறையில் முதலாவது நாங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான டிப்ஸாக என்ன பார்க்க போனோம்னா, சின்ன சின்ன பொருட்களை வேண்டுறதுக்காக ஷாப்பிங் மாலுக்கு போகிறதையும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறதையும் வழக்கமாக கொண்டிருப்பினோம் சில பேர். அந்த பழக்கத்தை நீங்கள் நிப்பாட்டணும். அந்த பழக்கத்தை நிப்பாட்டினீங்களே காசு உங்களுக்கு சேவ் ஆகும். ஏண்டா நாங்கள் ஒரு பொருள் வேண்டுறதுக்காண்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம். ஆனால் அங்கே இருக்கிற கொஞ்சம் பொருளை பார்த்து கொண்டே போகும்போது மனம் சஞ்சலப்படும். ஐயோ சூப்பராக இருக்கேன், என்ன வேண்டி இருக்கலாம்னு அதில் அந்த பாஸ்கெட்டுக்குள்ள இன்னும் எங்களுக்கு தேவையில்லாத 2-3 பொருட்களையும் போட்டு வேண்டி கொண்டு வரதான் எல்லாத்தையும் பழக்கம். எந்தையும் அதான் பழக்கமாக இருக்கிறது. அதில் இருந்து தான் நான் முடிவெடுத்தினால் ஒரு 2-3 பொருள் வேண்டேக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறத நாங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. ஆனால் எல்லா பொருட்களையும் நீங்கள் வேண்டணுமெண்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறது தான் நெல்லம் இந்த காலத்தில். ஏன்னா அங்கே எல்லாமே இருக்கும், வேண்டக்கூடிய மாதிரி. ஆனால் ஒரு கிலோ மாவு வேண்டணுமெண்டா நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் 1 கிலோ மாவு தாங்கோண்டா அவர் 1 கிலோ மாவு மட்டும்தான் தருவேன். நாங்கள் வேறொரு ஒரு காசுமே செலவழிக்க போகிறதில்ல. எங்களுக்கு தேவையானதை மட்டும் வேண்டிக் கொண்டு விட்டு வருவோம். அதால் அந்த ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையிட்ட செலவுகளை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. 2வது டிப்ஸ் என்னென்னா நோ ஷாப்பிங். அதாவது அடிக்கடி ஷாப்பிங்குக்கு போகாதேங்கோ. அல்லது ஷாப்பிங் செல்கிற ஆக்களோட கூட செல்லக்கூடாது. அதாவது நீ என்னோட சும்மாவா, நாங்கள் எனக்கு கம்பெனி கொடு ஃப்ரெண்ட்ஸாக போவீங்களானே, அப்படி நாங்களும் போயிருக்கிறோம். அப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் மேலேயோ இல்லாட்டி ஒரு பொருள் மேலேயோ ஒரு ஆசை வரும். அப்போ அதை நாங்கள் கண்டிப்பாக வேண்டிக் கொண்டு தான் வருவோம். நான் சும்மா போகிறேன்னு சொல்லி போட்டு தான் போவேன். ஆனால் வரைக்கிறேன் ட்ரெஸ்ஸோட வருவேன். இதுதான் என் பழக்கம். அதுக்கு பிறகு தான் நான் முடிவெடுத்தேன், எங்களுக்கு உடுப்பு தேவையோ இல்லாட்டி ஒரு பொருட்கள் தேவையண்டா மட்டும்தான் நாங்கள் ஷாப்பிங்கு போகணுமன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் மணியை ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதான் நான் இந்த டிப்ஸை 2வதாக சொல்கிறேன். என்னென்னா சேல்ஸ்ன்னு தான் எங்களோட சனம் போய் மாட்டுறது. ஒரு செருப்பு கடை சேல் போட்டிருக்கண்டா உடனே அங்கே போகிறது. எங்களுக்கு செருப்பு நிறைய கடை கும்பிடல. ஆனால் அங்கே சேல்ஸ்ன்னு சொன்னோன்னே போய் ஒரு 10-15 சோடி செருப்போட வருவோம். அதெல்லாம் ஒரு தேவையிட்ட ஒரு செலவு. மற்றது ஆடைகள் சேல்ஸ் போட்டிருக்கண்ட வீடியோக்களை பார்க்குறதன் மூலமாகவும் எங்களுக்கு ஆசைகள் தூண்டப்பட்டு அந்த பொருட்களை அந்த ஆடைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாமல் தான் இருக்கும். எங்கள்கிட்ட 10-15 சாரி புதுசாகவே பீரோவில் இருக்கும். ஆனாலும் போய் சேல்ஸ் என்ற பேரில் ஒரு 2-3 புது சாரியை வேண்டி கொண்டு வருவோம். இதெல்லாம் ஒரு தேவையற்ற செலவு தானே. அப்போ அப்படியான வீடியோக்களை பார்க்குறத குறைச்சி கொண்டேன். அதுக்கப்புறம் இப்படி ஷாப்பிங்காண்டு போகிற ஆக்களோட போகிறதையும் நான் நிறுத்தி கொண்டேன். எங்களுக்கு தேவையண்டா மட்டும் போய் புது உடுப்படுத்துன்னு வாரு, அவ்வளவுமே காணும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க, நிறைய காசு சேவ் பண்ணுவீங்க. ஏன்னா உடுப்பால் தான் நிறைய காசு போகிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த முறையை ஃபாலோ பண்ணி பாருங்க, கட்டாயம் உங்களுடைய மணி சேவ் ஆகும். அடுத்தது 3வது உண்டியல் சேமிப்பு. இந்த உண்டியல் சேமிப்புன்றது எல்லாருமே மணி சேவிங்கண்டா உண்டியலில் போடுங்கன்னு சொல்கிறது. ஏனண்டா உண்டியல்ன்றது நாங்கள் எங்களுக்கு டக்கண்டு தேவையண்டாலும் எடுக்கலாது. அது உடைச்சி தான் எடுக்கணும். உடைக்கிற பஞ்சிலேயே நாங்கள் விட்டுருவோம். இது யார் உடைச்சி கொண்டு நிற்கிறதுன்ட்டு வேறு எங்கேயாவது போய் என்னவோ செய்வோம். அதால் எங்களுக்கு தேவையற்ற பணத்தை உண்டியலில் ஒரு கொஞ்சம் காசு இருந்தாலும் ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ நீங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தார மிச்ச காசை கொண்டு உண்டியலில் போடலாம். பஸ்ஸுக்கு போயிட்டு வந்த மிச்ச காசை கொண்டு உண்டியலில் போடலாம். இதெல்லாம் உங்களுக்கு சேமிப்பாக தெரியாது உடனே. ஆனால் ஒரு வருஷம் முடியக்க அதை உடைச்சி பார்க்கும்போது அதனுடைய பலன் உங்களுக்கு கட்டாயம் ஒரு பெரிய ஒரு பணத்தை உங்களுக்கு கட்டாயம் சேமித்து தரும்ன்றதில் ஐயமே இல்லை. நீங்கள் இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கே ஆசை வரும். ஒரு 2-3 மாதம் சேமிச்சுட்டு அந்த உண்டியல் கணக்கேக்க தான் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காசை நான் சேர்த்தனானா. இதை நான் அனுபவபூர்வமாக அறிஞ்ச ஒரு உண்மை. வேணுமெண்டா நான் இந்த உண்டியல்களையும் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, உண்டியல் சேமிப்புன்றது எனக்கு விருப்பம்.
எனக்கு எப்பப்போ எல்லாம் உண்டியலில் காசு போடணும்னு தோணுதோ அப்பப்போ எல்லாம் போட்டு நான் சேர்த்து வச்சுக்கிறேன். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மணி சேவ் பண்ண முடியும். அதால் அடுத்தது வந்து பட்ஜெட் போட்டு பொருட்களை வாங்குங்கோ. மாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கும்போது ஒரு நோட்டில் எழுதி வச்சு அதை கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்டில் வேணுனீங்கன்னா தேவையற்ற பொருட்களை வேண்டதை வந்து தவிர்த்து கொள்ளலாம். அதில் எழுதினதை வந்து டிக் பண்ணி வேண்டும்போது சரி இவ்வளோ தான் எனக்கு தேவை, நான் இவ்வளவு வேண்டிட்டேன், சரி போ என்று சொல்லி போட்டு நாங்கள் வந்துடுவோம். இல்லாட்டி இதுவும் வீட்டில் இல்லை தானே என்ன அதையும் வேண்டுவோம், இதுவும் வடிவாக இருக்குது தானே ஒன்றை வேண்டி வைப்போம் என்ற எண்ணம் தான் வந்து எங்களுக்குள்ளே வரும். அதுவும் பெண்களுக்கு வந்து புதிதாக ஒரு பொருட்களை பார்க்கும்போது வந்து மிகவும் ஆசையாக தான் இருக்குது. அட வடிவாக இருக்கே இன்னும் ரெண்டை வேண்டுவோம், மலிவாக இருக்கே இன்னும் ரெண்டை வேணும், தேவையில்லை அது வீட்டில் நிறைய கிடக்கும், ஆனால் மலிவாக இருக்குன்றதுக்கு அனுப்பி வேண்டுவோம். இதெல்லாம் மணி சேவ் பண்ணுறதுக்கான ஒரு மணியை சேவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் தான். இதுகளை நீங்கள் உடைக்கணும். இதுகளை உடைச்சா தான் வந்து நீங்கள் உங்களுடைய காசை வந்து சேமிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த 5வது டிப்ஸ் என்னென்னா வந்து வருமானத்தில் உங்களுக்கு ஒரு சம்பளம் வருதுண்டா அந்த உங்களோட வருமானத்தில் 20% வந்து நீங்கள் விட்டுட்டு தான் வந்து உங்களோட காசை நீங்கள் எடுக்கணும். அதாவது வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா வருமானமாக வருதுண்டா 2,000 ரூபா காசை நீங்கள் அந்த காசை எடுக்கவே கூடாது. பேங்க்ல இருந்து என்னதான் நடந்தாலும் அந்த காசை வந்து நாங்கள் எடுக்க போகிறதில்ல, எங்களுடைய பேங்க் பேலன்ஸ் 0ன்ற மைண்ட் செட்டை கொண்டு வந்தோம்னா அந்த 20% உங்களுடைய 12 மாதத்துக்கு பிறகு ஒரு முதலாக ஒரு பெரிய ஒரு தொகையாக காணப்படும். ஒரு மாதத்தில் நீங்கள் 2,000 ரூபாய் நீங்கள் சேமிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் 12,000 ரூபாயை நீங்கள் சேமிக்க முடியும். அதை உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு விருப்பமான ஒரு பொருளை வேண்டுறதுக்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மணி சேவிங்கன்ற வந்து தனியாக மணியை மட்டும்தான் சேமிக்கணும் இல்லை, உங்களுக்கு தேவையான ஆசையான பொருட்களையும் வந்து நீங்கள் வேண்டத்தான் வேணும். அதான் வாழ்க்கையுடைய ஒரு ரசிக்கும்படியான ஒரு செயலும் அதுதான். மணியை சேர்க்கணும் காசை மட்டுமே டார்கெட் பண்ணி கொண்டு இருக்க இயலாது. உங்களுக்கு நீங்களும் வெளியில் போத்தான் வேணும். அதில் பட்ஜெட் எல்லாத்துக்குமே வந்து இவ்வளோதான் நான் செலவு செய்ய போகிறேன், இவ்வளோதை தான் நான் சேமிக்க போகிறேன்ன்றதை எந்தவித பிரச்சனையுமே வராது. ஸோ இதைத்தான் வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சினா நீங்களும் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்கிற செயல்களில் வந்து ஒரு கொஞ்சம் மாற்றத்தை செய்கிறதன் மூலம் வந்து பணத்தை சேமிக்கக்கூடியதாக இருக்கும். இதையும் இந்த நான் சொன்ன டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவு தாங்க. நிறைய மணி சேவிங்ஸ் பற்றின காணொலிகள் இனி வரும் காலத்தில் வரும். நன்றி.